இதாண்டா புக் அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் ஆதி இந்தியர்கள். இந்த புக்கை டோனி ஜோசப் எழுதியிருக்காரு. இது ஒரு வரலாற்று புத்தகம். வரலாற்று புத்தகம்னா தொல்லியல், மரபியல், வரலாறு, மொழியியல், கல்வெட்டியல், இப்படி இதை சார்ந்த புத்தகம். நம்ம கிட்ட எப்பயுமே நீ பெரியவன், நான் பெரியவன், நான் பெரிய சாதி, நீ சின்ன சாதி, நான் இந்த மதம், நீ அந்த மதம் அப்படின்னு மனிதன் தோன்ற காலத்துல இருந்து அடிச்சுக்கின்னு சாவறான். ஆனா இவங்க கிட்ட இருக்க ஒரு அறியாமை என்னன்னா, மனிதன் இப்ப இருக்கிற காலகட்டம் வரையும் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம்னு தெரியாம இருக்கிறதுதான். அப்படி நம்ம ஒரு வரலாறை சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது இங்க எல்லாமே இயற்கைக்கு கீழே தான், இயற்கை தான் நம்மளோட மேல் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்க சாதி சண்டை, மத சண்டை, இன சண்டை, போர் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு இதை எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது? இந்த உலகத்தின் அனைத்து அதிசயங்களும், அனைத்து அறிவுபூர்வமான எல்லா விஷயமும் புத்தகத்துல தான் அடங்கியிருக்கு. அப்படி ஒரு வகையில இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஹரப்பா நாகரிகத்தவர்கள் யாரு, ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க எங்க இருந்து வந்தாங்க, சாதி அமைப்பு முறை உலகத்துல எப்பெல்லாம் தோன்றுச்சு, முதல் வேளாண்மை செய்தது யார், இதெல்லாம் இந்த புத்தகத்துல அறிவியல் பூர்வமா, வரலாற்று பூர்வமா, தொல்லியல் பூர்வமா இத அந்தந்த வகையில எப்பப்ப நடந்துச்சுன்ற வகையில ஆண்டு உட்பட இது அழகா எழுதியிருப்பாங்க. இதுல சிந்து சமவெளி நாகரிகத்தை அல்லது ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் யார், ஆரியர்கள் உண்மையிலே வெளியிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களா, மரபியல் ரீதியாக வட இந்தியர்கள் தென்னிந்தியாவிடம் வேறுபட்டவர்களா, இப்படி பல கேள்வியை இந்த புத்தகம் நம்ம கிட்ட கொண்டு வரும். குறிப்பா இந்த புத்தகம் எண்ட் ஆஃப் த டே முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு புரிதலை குடிக்கும். நாம் அனைவருமே வெளியிலிருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் தான், நாம் அனைவருமே கலப்பினத்தை சார்ந்தவர்கள் தான். மறுபடியும் சொல்றேன், இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே வெளியிருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி நம்ம இனத்துல யாரும் தூய்மையானவங்களே கிடையாது, எல்லாமே கலப்பினத்தை சார்ந்தவங்க தான். கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிங்க.